ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரிபிள்ஸ் வ்ளாக்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வில்லேஜை தேடி அந்த வில்லேஜை ஃபுல்லாக கொள்ளையடிக்க தான் பிளான் போட்டோம். அதே மணிக்கு நம்ம தேடி வந்ததில் ஒரு வில்லேஜ் நம்மளுக்கு கிடச்சிட்டு இந்த வில்லேஜை ஃபுல்லாமே நம்ம கொள்ளையடிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரெஷரை ஃபுல்லாமே நம்ம எடுக்க போகிறோம். நம்ம இந்த வேர்ல்டில் வந்து சிங்கிளாக ஆடல, மல்டிப்ளேயராக தான் ஆடுறோம். நம்ம வெர்ஷன் அப்கிரேட் பண்ணிட்டோம். நம்ம பழைய வேர்ல்டு டெலீட் பண்ணிட்டோம். இது வெர்ஷன் வேறு வெர்ஷன். இது 1.20.80 சம்திங் இந்த வெர்ஷன் நம்ம ஏற்றிருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. அவரும் நானுமே வில்லேஜை தனித்தனியாக தேடினோம். நம்மளுக்கு தான் வில்லேஜ் ஃபஸ்ட்டு கிடச்சிது. இந்த வில்லேஜ் கோஆர்டினேட்டர் தேடி அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. அண்டு நம்ம பழைய வேர்ல்டு வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம வெர்ஷன் வந்து அப்கிரேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம முதல் ஆண்ட வெர்ஷன் வந்து 1.19, பட் இப்போ இருக்க வெர்ஷன் வந்து 1.20. நம்ம வந்து தொடர்ச்சியாக இந்த மணிக்கு வெர்ஷன் இது வந்து அப்கிரேட் பண்ண காரணமே நீங்கள் தான். உங்களுக்காக தான் இந்த வெர்ஷனே ஃபஸ்ட் அப்கிரேட் பண்ணோம். ஏன்னா பழைய வெர்ஷனில் விளாட்றதோட இப்போ உள்ள வெர்ஷனில் விளாட்லாமேன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெர்ஷனில் நான் நிறைய உல்ஃப்லாம் பார்த்தேன். நல்லாவே இருந்துச்சு பார்க்க. அந்த உல்ஃபை ஃபுல்லாமே கண்டிப்பாக கொஞ்சம் நாள் டேம் பண்ணுவோம். நான் பிறகு எப்போயா அந்த உல்ஃபு கிடச்சிச்சின்னா காமிக்கிறேன். நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டார், பக்கத்தில் வந்துட்டேன்னு சொன்னார். எப்போ வருவான்னு தெரில. அவர் வந்த உடனே நம்ம இந்த வில்லேஜ் ஃபுல்லாமே ட்ரெஷரை இது பண்ண ஆரம்பிப்போம். கிட்ட வந்துட்டேன்னாரு. ஆனால் கைஸ் எனக்கு என்னமோ இந்த வெர்ஷன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. போய் கைஸ் நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டார். ஹாய் சொல்லு ப்ரோ. நம்ம சப்ஸ்கிரைபருக்கெலாம் ஒரு ஹாய் சொல்லு. ஓகே கைஸ், வா. நம்ம ஃப்ரெண்டு வந்து கிட்ட வருவார். வா ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ கிட்ட வந்துட்டு ஒரு ஹாய் சொல்லு பார்ப்போம். ஹாய். நம்ம சப்ஸ்கிரைபருக்கெலாம் நம்ம ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரெண்டுமே உங்கள் எல்லாருக்குமே ஹாய் சொல்லிட்டாரு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா தூங்க போகிறோம். டான் 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 டான். தூங்குடா. ஓஹோ, இன்னும் நைட் ஆலையா? ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்கள் கைஸ். நைட் ஆனோன்னு நம்ம தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்து இது பண்ணுவோம். அப்புறம் இந்த ஜாம்பி தொல்லை வேறு ஆரம்பிச்சிடும். இது வந்து எபிசோடு 1 தான் கைஸ். ஓ, நான் ஒருத்த மட்டும் தான் தூங்குறேண்ணா ப்ரோ. நீங்கள் கிட்ட பெட் வச்சுருக்காரு அவர். பெட்டை பக்கத்தில் போட்டு தூங்கு ப்ரோ. கைஸ், இந்த வேர்ல்டில் வந்து இது வந்து எபிசோடு 1. இதில் வந்து நம்ம வில்லேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணி அண்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடலாம். வில்லேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணாலே அது உங்களுக்கே தெரியும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகிறோம். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், நான் சொன்னேன்னா வித்தியாசமான உல்ஃப் இருக்குன்னு இந்த பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு நான் 2 பேருமே சேர்ந்து தான் இந்த வில்லேஜை இது பண்ண போகிறோம். அவர் ஒரு சைடு, நான் ஒரு சைடு. இப்போ வந்து இந்த வில்லேஜ் கிட்ட கொஞ்சம் தள்ளி போய் வந்து ரீஸ்பான்ஸ் பாயிண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு என்னமோ இந்த வெர்ஷன் பொதுவாக என்னோடய ஒப்பீனியன் படி இந்த வெர்ஷன் எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். உங்களுக்கு இந்த வெர்ஷன் பிடிச்சிருக்கான்னு தெரில. ஏன்னா உங்களுக்கு இந்த வெர்ஷனை பற்றி இன்னும் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பார்க்க வேணால் ஒன்று போல் இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் வெர்ஷனில் இதில் மாதிரி இருக்குது. உல்ஃப் நிறையா இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் உல்ஃப் இருக்குது. நான் இப்போ ஒரு உல்ஃப் காமிச்சேன்னா இது போக வேறு ஏதாவது உல்ஃப் கிடச்சிச்சின்னா மறக்காமல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து வாங்க பின்னாடியே வாங்க அப்படின்னாரு. என்னாச்சு ப்ரோன்னு சொன்னதுக்கு வாங்க ப்ரோ அப்படின்னாரு. என்னன்னு தெரில. வாங்க நம்ம பின்னாடியே போவோம். ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுற? வில்லேஜ் அங்கே இருக்குது ப்ரோ, நீ வில்லேஜை தாண்டி போகிற ப்ரோ அப்படிங்கிற. நீ வா ப்ரோ அப்படின்ட்டு போகிறாரு. என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். கடைசியில் பார்த்தா ப்ரோ ரீஸ்பாண்ட் பாயிண்ட் செட் பண்ண தான் கூப்பிட்டேன், வா இங்கே எங்கேயாவது செட் பண்ணுவோம்னாரு. ப்ரோ அது நம்ம அங்கேயே பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறதுக்கு. நம்ம ட்ரிபிள்ஸ் வ்ளாக்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம்ல, என்ன பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னு, அதான் ப்ரோ அப்படின்ட்டாரு. இப்போலாம் அவர் சொல்ல கைஸ், நம்மளாம் சொல்கிறோம், தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. அவர் தான் எங்கள் கூட்டம் வந்து ஆனால் பெட்டு செட் பண்ணார். ஏதோ ஒன்று நம்ம வில்லேஜை போய் பார்த்து இது பண்ணுவோம். சரி, கொஞ்சம் நான் பொட்டேட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் கைஸ். நிறையாலாம் தேவையில்லை, நம்ம கொஞ்சம் போல் எடுத்து வச்சுக்கிடுவோம். எதுக்குடா எல்லாத்தையும் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருவோம் கைஸ். ஏன்னா நம்ம கொஞ்சம் போல் எடுத்த பிறகு அதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணி அதை அப்படியே பெருசாக மாற்றிக்கலாம். இப்போ போய் நம்ம எதாவது இங்கே இருக்கான்னு பார்ப்போம். இங்கே எதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஸ்னோவில் வந்து நிறையாவே ரிச்சான பொருள்லாம் கிடைக்கும் ஸ்னோவில் இருக்க வில்லேஜில் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவு உண்மைன்னு தெரில. செஸ்ட்டு கைஸ், நம்மளுக்கு இப்போ ப்ரெட்டு கிடச்சிருக்கு. இதுவே நம்மளுக்கு பெரிய ரிசோர்ஸஸ் தான். பொட்டேட்டோலாம் கிடச்சிருக்கு. என்னடா ப்ரெட்டை பார்த்ததுக்கு எப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபுட்டு பேசிக் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு பேசிக் வந்து ஃபுட்டு
அண்ட் வுட்ஸ் பிளாங்க்ஸ் தான். அது எல்லாமே இந்த வில்லேஜை இதிலே கிடச்சிருது நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு பேசிக்காக கிடைக்கும்போது கொஞ்சம் ஹாப்பி தானே. நம்ம அப்படியே கைஸ் இந்த வீட்டில் இருக்குமே, இந்த வீட்டில் செஸ்ட் இருக்குமே. ஆமாம் இருக்குது. எம்ப்ராய்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எம்ப்ராய்டு கிடச்சிருக்கு. நம்ம ஃப்ரெண்டு வந்து அங்கிட்டு வில்லேஜ் மொத்தம் பாதியாக செப்பரேட் பண்ணி நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரெஷரை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு வந்து அந்த சைடு எடுத்துக்கிட்டு இருக்கா, நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு இருக்கோம். சரி, நம்ம அப்படியே இங்கே இருக்க கொஞ்சம் வீட்டி எடுத்துகிட்டு சீட்ஸை மறுபடியும் நட்டி வச்சுட்டு போயிடுவோம். போதும் இதுக்கு மேலே அவர் நடிக்கிடுவார் வில்லேஜரு. நம்ம ஃப்ரெண்டு வந்து அப்படியே மைண்ட் பண்ணதில் அவருக்கு எதாவது கிடச்சிருக்கான்னு தெரில. அவருக்கு எதாவது கிடச்சிருக்கான்னு கேட்போமா கைஸ் அவர்கிட்ட போய். ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கிற ப்ரோ? ப்ரோ நம்ம பின்னாடி இருக்காரா கைஸ்? ஆமாம் கைஸ் பின்னாடி இருக்காரு. ப்ரோ உனக்கு எதாவது ப்ரீசியஸாக கிடச்சதா? எனக்கு எம்ப்ராய்டு மட்டும் தான் கிடச்சிது. உனக்கு எதாவது கிடச்சிதா ப்ரோ அப்படின்னு கேட்டேன். திடுக்குன்னு பார்த்தா டைமண்ட் எடுத்து காமிச்சிட்டாரு. ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னா, ஆமாம் ப்ரோ டைமண்ட் கிடச்சிது. சரி வேறு ஏதாவது ப்ரீசியஸாக கிடச்சிதா? எனக்கு அதை தூக்கி போடு ப்ரோ, நான் உனக்கு திரும்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறேன். இரு ப்ரோ இன்னும் கொஞ்சம் கிடச்சிருக்கு அப்படின்னா. என்ன ப்ரோ கிடச்சது அப்படின்னேன். இப்போ பாருங்கள் கைஸ் எப்படி தூக்கி போட்டாருங்க. இங்கே மிரண்டேன். நம்மளுக்கு எம்ப்ராய்டு தான் கிடச்சிருக்கு, பரவாயில்ல நல்லது தான் போகலன்னு நினச்சா இப்போ பாருங்கள் நிறையாவே அவர் கிடச்சிருக்கு கைஸ். இங்கே பாருங்கள். என்ன ப்ரோ இது அப்படின்னு கேட்டால், என்ன ப்ரோ பண்ண, எனக்கு இவ்வளவு கிடச்சிருக்கு அப்படின்னாரு. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். நம்மளுக்கு இந்த வில்லேஜில் பேசிக்ஸ் நாங்கள் எதிர்பார்த்தோட நிறையா தான் கிடச்சிருக்கு. நமக்கு இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரெண்டு இவர் பேர் வந்து தீபக். இவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தார். அதுக்கு இந்த வீடியோவில் நன்றி சொல்லிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் எபிசோட், இது வந்து எபிசோட் நம்பர் 1. எபிசோட் 2ல் என்ன டாபிக் எடுத்து பண்ணாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, லாஸ்ட்டாக ஒரு நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் ஒரு டாட்டா சொல்லி பார்ப்போம். ஓகே ப்ரோ இங்கே வா ப்ரோ, டாட்டா சொல்லு ப்ரோ. ஓகே இந்த வீடியோவில் தான். see you next வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.